கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சால்வேஷன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இது சிறப்பு நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சி. 3 நிகழ்வுகளாக பார்க்கிறோம். முதலாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் உண்மை என்று பார்த்தோம். இரண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் நமக்கு மகிமையை கொண்டு வந்தது என்று சொல்லி பார்த்தோம். இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் உயிர்த்தெழுதல், அதில் வல்லமை இருக்கிறது. ஏதோ ஒரு கட்டுக்கதையோ அல்லது ஏதோ ஒரு புராணத்தையோ அல்லது ஏதாவது ஒரு தத்துவத்தையோ நாம் பேசிவிட்டு போகவில்லை. அன்றாட வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமை வெளிப்பட வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் சுவிசேஷமாக எதிர்பார்க்கிறார். அதாவது சுவிசேஷம் சொல்லும்போது 2 சொல்லுவாங்க. ஒன்று வந்து இந்த காஸ்பல் ஷுட் பி ப்ரொக்ளைம்டு, நம்ம சொல்லணும், வாயால் சொல்லணும், இந்த ஓரல் ப்ரொக்ளமேஷன். ஆனால் ஓரல் டிக்ளரேஷனுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா, நம்ம அதை வாழ்ந்திருக்க வேண்டும். சுவிசேஷம் நம்மளுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும். வாழ்க்கையிலே வெளிப்படாத சுவிசேஷம் வார்த்தையிலே வெற்று வார்த்தைகளாகத்தான் வரும். இப்போ நம்ம முன்னாடியே நம்ம சில விஷயங்களை பார்த்தோம். என்னது, இயேசுவான ஒரு உயிரோடு எழுந்தது உண்மையா அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க, இந்த அப்போஸ்தலருடைய வாழ்க்கை மாறியது. இந்த சேஞ்ச் ஆஃப் த லைஃப், இந்த அவங்களுடைய மைண்ட் செட்டு மட்டுமில்லை, அவங்க வாழ்க்கையே மாறினுச்சு. எப்படியெல்லாம் அப்போஸ்தலருடைய வாழ்க்கை மாறினது? இந்த சுவிசேஷத்தில் குறிப்பாக இந்த உயிர்த்தெழுதலுடைய நம்பிக்கை, அல்லது உயிர்த்தெழுதலுடைய நம்பிக்கைன்னு நான் சொல்ல வரல, உயிர்த்தெழுதலுடைய இந்த உண்மை அவருடைய வாழ்க்கையை எப்படி மாற்றி போட்டது? எங்கெல்லாம் மாற்றத்தை பார்க்குறோம்? சிலுவைக்கு போகும்போது அவங்களுடைய அப்போஸ்தலர்கள் யாரும் கூட இல்லை. சீஷர்கள் எல்லாரும் நிறையா பேர் ஓடி போயிட்டாங்க. துண்டக்கானோ துணியக்கானோ ஓடிட்டாங்க. கல்லறையில் இருக்கும்போது அவங்க எல்லாரும் பயந்துட்டு தான் ஒரு ரூமில் இருக்காங்க. அப்போ தான் அவர் அங்கே வராரு. ஒரு இடத்துல இருக்கிறாங்க, இல்லை எல்லாருமே ஒரு இடத்துல மூடி இருக்கிறாங்க. அடைச்சிட்டு யூதருக்கு பயந்ததுனாலே ஒரு 2 பேர் ஊரை விட்டால் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, அடுத்த இடத்துக்கு போயிடறாங்க. போகிற வழியில் சொல்லிட்டு போகிறாங்க, இவர் நம்ம எல்லாம் ரட்சிப்பார் என்று நினைத்திருந்தோம், ஆனால் இப்படி நடந்ததே என்று துக்க முகத்தோடு போகிறாங்க. எம்மாவோட சீஷர்கள். வேற என்ன நடந்தது? அப்போ தான் இயேசுவானவர் வர்றாரு. ஸோ இப்படி இருந்தால் அவங்க திடீர்னு வெளியில் அவ்வளோ தைரியமாக நீங்கள் கொலை செய்த கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறதுக்கு நடுவில் அப்போ ஏதோ ஒன்று ட்ரமாட்டிக்காக அவங்க பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு ஆமாம், இல்லை நேராவது அது எப்படி சொல்லுவாங்களே, இந்த என்னை பார்த்து வாழை சுருட்டிட்டு ஓடின பையன் இப்போ எனக்கு முன்னாடி நின்று பேசுகிறான். இல்லை, நேராக பார்த்து பேசுகிறாங்க. யாருக்கு பயப்பட வேண்டும்? ஆமாம், அப்போ ஏதோ ஒன்று நடந்திருக்கு அவங்களுடைய வாழ்க்கையில். படிப்பறிவாதில் இல்லாதவங்க, பேதமையான இவங்க 2 வார்த்தை தைரியமாக நிற்கிறாங்கன்னா அது அவங்க கண்ட உயிர்த்தெழுதலின் வல்லமை. அதாவது படிப்பறிவு இல்லாதவர்களும் பேதமை உள்ளவர்களும், கிராமட்டான்ஸ் அண்ட் இடியாட்டாஸ், 2 கிரேக்க வார்த்தை. கிராமட்டான்ஸ்னா எழுத்தறிவு, ஆனாவனா தெரியாதவன், அதுதான் சரியான வார்த்தை. ஆனாவனா தெரியாதவன். அதுக்கடுத்து இடியாட்டாஸ்னா ஒழுக்கம் இல்லாதவன், நெறி இல்லாதவன், ஒரு கட்டுப்பாடு இல்லாதவன். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு டிசிப்ளின் இது பண்ணுறீங்கன்னா, அதாவது ஒரு ரிசர்ச் பண்ணுறீங்கன்னா, அது இந்த டிசிப்ளின் சொல்லுவீங்க இல்லையா? அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரிசர்ச் பண்ணுறவங்களாம் ஒரு டிசிப்ளின்குள்ள வருவாங்க, ரிசர்ச் பண்ணவங்களாம் டிசிப்ளின் இல்லாதவங்க. அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க. கிராமட்டான் இடியாட்டாஸ் அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு எப்படி இங்கே வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அன்எஜுகேட்டட் அப்போஸ்டல்ஸ், அன்எஜுகேட்டட், ஆல் ஆர் அன்எஜுகேட்டட் அப்போஸ்டல்ஸ். இப்போ பவுலடியாரே சொல்கிறாரு, என்ன தத்துவமாக பேசுகிறதுக்கு, என்னது எதுகை மோனையோடு பேசுகிறதுக்கு நான் படிக்கலையா அப்படிங்கிறார். என்ன, ஒருவேளை நான் அப்படி பேசுகிறதில்ல, பேச்சிலே கல்லாதவனாக இருந்தாலும் அப்படிங்கிறார். வேற என்னெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் சேஞ்ச் இருந்துச்சு? இந்த சேஞ்ச் இன் தேர் லைஃப், கனமான சேஞ்ச் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதாவது உயிர் தெழுந்த பிறகு 40 நாள் இயேசு அவர்களுக்கு பிரத்யட்சமாய் வெளிப்பட்டு திருஷ்டாந்தமாய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொன்னார். சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்க. இனி நீங்கள் இதை பற்றி வெளியே சொல்லணும்னா, நீங்கள் பவர்ஃபுல்லாக இருக்கணும்னா நீங்கள் காத்திருக்கணும். நீங்கள் எருசலேமில் போய் பிதாவினுடைய வாக்குத்தத்தத்துக்காக காத்திருக்கணும். இந்த பிதாவினுடைய வாக்குத்தத்தம் வந்த பிறகு தயவு செய்து நீங்கள் எருசலேமை விட்டு போகாதீங்க. அப்படிதான் சொல்லுவார், நீங்கள் தயவு விட்டு போகாதிருங்கள், வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரை. இன்னும் சில நாட்களிலே நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வீர்கள். அதுதான் இந்த ட்ராமாட்டிக் சேஞ்ச். அதுதான் அவங்களுக்குள்ள பெரிய ஒரு சேஞ்சை கொண்டு வந்தது. அவங்க தைரியசாலிகளாய் மாறினார்கள். அவங்க they were full of the spirit when they spoke.
அவங்க பரிசுத்தாவில் நிறைந்து தான் பேசினார்கள், தைரியசாலிகளாய் மாறினார்கள். அதாவது பயத்தில் உட்கார்ந்து ஒரு சிஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு அறையில் உட்கார்ந்து இருந்தவர்கள் இப்போ எல்லாருக்கும் முன்னால் எழுந்து நின்று பேசுகிறாங்க. எல்லாம் பெந்தெக்கோஸ்தே அனுபவத்துக்கு அந்த 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 அனுபவம் வந்த உடனே, பெண்டிகாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்த உடனே they had the message but they did not have the anointing or the power. அந்த பவரை பெற்றுக்கொண்ட பிறகு no one could stop them. அதுக்கப்புறம் அவங்க ஸ்டாப்பேஜ் கிடையாது, அவங்கள வந்து யாருமே நிறுத்த முடியலை. அதாவது இதை நான் பிறகு இன்னொரு தடவை வரேன், இன்னொரு இடத்துல நான் மறுபடியும் திரும்ப அதை குறித்து நம்ம பேச வேண்டியது இருக்குது. ஆனால் ஒன்று இயேசுவானவர் சொல்கிறாரு, நான் போன பின்பு தேற்றரவாளன் ஆகியவரை அனுப்புவேன், அவர் என்னிடத்திலிருந்து உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லுவார். அப்போ அவங்களுக்கு எந்த தைரியம் வந்ததுன்னா, இயேசுவானவர் சொன்னவை எல்லாவற்றையும் இப்பொழுது ஞாபகத்தில் கொண்டு வராங்க, பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வர்றாரு. அதோடு கூட அவருடைய மனதை திறந்தார்னு லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்தில் சொல்லுவாங்க. இந்த வேத வசனங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை திறந்தார், எழுதியிருக்கிறபடி இதெல்லாம் நிறைவேற வேண்டியதும், அதுக்கடுத்தாக அவர் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பு எருசலேம் தொடங்கி சகல ஜாதியாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும், இதற்காகவே அவர் மரித்து உயிரோடு எழுந்ததும், இதற்கு நீங்கள் காத்திருக்க வேண்டியது வந்து நீங்கள் சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார். ஏன்னா சாட்சிகளாக இருந்தாங்க. இவங்களுக்கு வந்து துன்பம் வந்து, அதாவது ஆதி அப்போஸ்தலர் சபை வளர்ந்ததனுடைய அடிப்படையான காரணம் என்ன? சுவிசேஷ ஊழியக்காரர்களா அல்லது ஒவ்வொருவரும் இந்த அனுபவத்தை பெற்றவர்களா? அதாவது இந்த அனுபவம்னா இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், உயிர்த்தெழுதல், அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவராலே அன்றி ரட்சிப்பில்லை, யாருனால சுவிசேஷம் பரவியது? இந்த ரட்சிப்பு அப்படிங்கன்னு பார்க்கும்போது இதில் நம்ம வந்து திருத்துவ கடவுளுடைய பங்கை நம்ம அறியணும். பிதாவானவர் அன்பு கூர்ந்து தன்னுடைய குமாரனை அனுப்புகிறார். குமாரன் தன்னை அர்ப்பணித்து உலகத்தில் மனிதனாக பிறந்து சிலுவையிலே தன்னை அர்ப்பணித்து மரணம் அடைகிறார், உயிர் தெழும்புகிறார். இப்போ இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, அதாவது அந்த உயிர் தெழுந்த ஆண்டவரை தரிசனத்துக்கு அப்புறம் கூட சீஷல் இடத்துல தைரியம் வரல, பயம் இருந்துச்சு. இந்த அப்ராப்ரியேஷன் ஆஃப் தி power of the resurrection happens when the spirit of God comes. அதாவது உயிர்த்தெழுதலின் வல்லமை விசுவாசிகளுக்குள் எப்பொழுது அது உள்ள வந்து பயனாக இருந்துச்சுனால் ஆவியானவர் வரும்போது, அந்த ஆவியானவர் வருகைக்காக அவர் காத்திருக்க சொல்கிறார். திருச்சபை என்கிற அந்த கிறிஸ்துவின் சரீரம் அன்றைக்கு தான் ஆரம்பமாகுது, வெளிப்படையாக ஆரம்பமாகுது. ஸோ அதாவது அதுக்கு முன்னாடி அவங்க தனித்தனி டிசைப்பிளாக இருக்காங்க. பட் அன்னைக்கு தான் அவங்க வந்து ஒரு கம்யூனிட்டியாக இணைக்கப்படுகிறார்கள். எப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். அது வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் ஏதோ ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக பழைய ஏற்பாட்டில் வந்துட்டு போகிறார். பட் இங்கே தான் நிரந்தரமாக அவர்களோடு கூட தங்கியிருந்து அவர்களை ஒரு குடும்பமாக, ஒரு கம்யூனிட்டியாக, கிறிஸ்துவின் சரீரமாக இணைக்கப்படும் பொழுது அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை அவர்களுக்குள்ளாக விளங்க ஆரம்பிக்கிறது. ஆமாம், அதாவது தனிப்பட்ட நபர்கள் மூலமாக அல்ல, ஒரு சமுதாயமாக, அதாவது கர்த்தருடைய சமுதாயமாக, அவருடைய குடும்பமாக, சபையாக அவர்கள் கூடுகிறார்கள். அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாக, அதாவது வல்லமையாக கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். இதை ஒரு இதை நான் என்ன சொன்னேன், இந்த நாட்களில் சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஏன் ஊழியத்துக்கு போகல, இல்லை நான் வந்து தரித்திருந்து பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பின்பு ஊழியத்துக்கு போகிறேன், எனக்காக தரித்திருத்தல் கூட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று வைக்கிறாங்க. இந்த நாட்கள் காத்திருப்பு கூட்டம், அதை வச்ச பிறகு தான் நான் வந்து ஊழியத்துக்கு வருவேன், இன்னும் வந்து எனக்கு வெளிப்படையாக ஊழியம் செய்கிறதுக்குன்னு ஒரு அழைப்பு வரலை அப்படின்பாங்க. இதில் எனக்கு வந்து நிறைய மாற்று கருத்துக்கள் உண்டு. நிச்சயமாக அவங்க காத்திருக்க வேண்டும். ஆனால் எவ்வளோ நாள் காத்திருக்க போகிறாங்க, எதற்காக காத்திருக்க போகிறாங்கன்னு எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை. இன்னொரு ஒரு வல்லமை பெற்ற பின்பு அவர்கள் இன்னும் வல்லமைக்காக அமர்ந்திருக்கவில்லை. அவங்க வரல, அதான் மேலறையிலிருந்து போன பிறகு திரும்ப அவங்க மேலறைக்கு வரல, மேலறைக்கு திரும்ப அவங்க வர வேண்டிய அவசியமே இல்லை. ஆமா, அதோட போனவங்க மோர் பவர் மோர் லவ். பவர் எதற்காக அந்த ஆண்டவர் இந்த வல்லமையை கொடுக்கிறார்? வல்லமையை வந்து அவங்க வாழ்க்கையில் கொண்டு வர்றாங்க. சரி, இந்த சுவிசேஷம் வந்து அவங்க அறிவித்ததுனாலே பரவியதா, அவர்கள் அனுபவித்ததுனாலே பரவியதா? ஒருத்தர் எழுதும்போது இப்படி எழுதுறாரு, என்ன சொல்றாரு, the only way you can impact the whole world through the gospel, the only way the gospel can be impacted through the church, the only way the churches will be established by the mature leaders. I will say spiritual leaders.
மெச்சூர்ட், அதான் மெச்சூர்ட்னா Spiritually. இப்போ இவங்க 2 பேரும் பார்த்தாங்க. இவங்க 2 முறை பார்த்துட்டாங்க. இயேசுவை 2 முறை பார்த்துட்டாங்க. 2 முறை பார்த்துட்டு மீன் பிடிக்க போயிட்டாங்க. 3வது தடவையா ஆண்டவர் அவங்களுக்கு காண்பித்தார் அப்படின்னு 21 அதிகாரம் யோவான்ல பேசப்படுது. அப்போ 2 முறை இவங்க இயேசு உயிர்த்தெழுதல பார்த்துட்டு வந்து அறைக்குள்ள வந்துட்டு கையெல்லாம் காமிச்சாரு. தோமா கீழே விழுந்து நீர் என் ஆண்டவரும் என்னுடைய தேவனும் எல்லாம் சொல்லிட்ட பிறகு எல்லாருமே மீன் பிடிக்க போயிட்டாங்க. மறுபடியும் திரும்ப நானும் வரேன்னு போயிட்டாங்க. நீங்க இந்த ஆமாம், ஆனாலும் திரும்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு வரும்பொழுது வேத வசனத்தை அறிந்து கொண்டார்கள். அதாவது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படும் போது என்ன சொன்னால் வேத வசனத்தை அறிந்து கொள்ள. நான் ஒரு இது மட்டும் தானே 6 புத்தகங்களிலே 12 முறை இயேசுவானவர் தரிசனமானது எழுதப்பட்டிருக்குது. ஒரு தியரி ஒன்று மாற்றுது. அதாவது என்ன சொன்னாங்க, எல்லாரும் பகற்கனவு கண்டார்கள் அப்படின்னு சொல்லி, அதாவது இயேசுவானவர் ஒருவான்னு சொல்லியிருந்தாரு, அதெல்லாம் நம்பினாங்க. அதனால் சில பேர் இறந்து போயிட்டா எங்கள் அப்பா இப்போ தான் பார்த்தேன், இப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு வந்தாங்க, என்ற சாப்பாடு இருக்கான்னு கூட கேட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர்லாம். அது என்ன ஒரு பகற்கனவு. சில பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி இயேசுவானவர் உயிர் தள்ளவில்லை, ஆனால் எல்லாரும் பகற்கனவு கண்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி நீங்கள் இல்லைன்பீங்க? ஒரே ஆளுக்கு வேணால் பகல் கனவு வரலாம். 500 பேருக்கும் வந்து ஒரே நேரத்துல எல்லாம் பகல் கனவு வந்திருக்கு. அப்போ இது வந்து அற்புதம் தானே? இது உண்மையாக நடந்தது தானே? இல்லை எனக்கு வர்ற கனவு உங்களுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. இல்லை இல்லை எல்லாருக்கும் 500 பேருக்கு மேற்பட்டவர்கள் ஒரே நேரத்தில் உண்மையாகவே 500 பேருக்கும் தரிசனமானார் இயேசுவானவர் தரிசனம் ஆண்டவர். ஆமாம், 12 இடத்துக்கு மேலே மகதலேனா மரியாளுக்கு, வேறு சகோதரர்களுக்கு, பேதுருவுக்கு, 2 பேர் எம்மாவுசு போனவர்களுக்கு, அடுத்தது இந்த எல்லாரும் ஒரு வீட்டறையில் இருக்கும் பொழுது, தாமஸ் இல்லாத போது, இந்த தோமா இருந்த போது இல்லாத போது அப்படின்னு தொட்டு பார்க்குறாருல தோமா வந்து, தாமஸ் வந்து தொட்டு பார்க்குறாருல தோமா தொட்டு பார்த்து தொட்டு பார்த்தாருன்னு இல்லை, பார்த்தாரு, தொட்டு பார்க்கல. ஆமாம், இல்லை தொட்டு பார்ப்பேன் அப்படின்னு பார்த்த உடனே கிழந்து காமிக்கிறாரு. தொட்டு பார்க்குறேன்னு சொன்னாரு. ஆனால் அவர் காமிச்ச உடனே என் ஆண்டவர் உண்மை அப்படின்னு அந்த 2 வார்த்தையும் ரியலி என்ன, அது என்ன கிரேக்கில் என்ன சொல்ல, கிரேக்க வார்த்தை அதோனாய், எலோஹி அதோனாய் அப்படிங்கிறது, அந்த 2 வார்த்தையும் சொல்கிறாரு. ஆமாம், வல்லமை. வல்லமை முழுமையாக வெளிப்பட ஒரு சிலர் நான் பார்க்குறோம். ஸ்தேவானுடைய வாழ்க்கையில் எப்படி அந்த வல்லமை வெளிப்பட்டது. அதுக்கடுத்த சவுல் தமஸ்குக்கு போகிற வழியில் அவருடைய வல்லமை எப்படி வெளிப்பட்டது. அப்புறம் சவுலுக்கு ஆலயத்தில் இருக்கும்போது, திரும்ப கொரிந்து பட்டணத்தில், இந்த நிறைய இடங்களில் வந்து இந்த வல்லமையை வெளிப்படுவதை நான் பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில், அதாவது நம்முடைய வாழ்க்கையில் இந்த வல்லமை எந்த அளவுக்கு வெளிப்பட வேண்டும், எங்கெல்லாம் அந்த வல்லமை வெளிப்பட்டிருக்க வேண்டும். இன்றைக்கி வந்து ஈஸ்டர் கொண்டாடுறோம் அப்படின்னா, உண்மையான ஈஸ்டர், அதாவது ஈஸ்டர்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் என்ன சொல்ல போகிறேன், உயிர்த்தெழுந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம் என்றால் அதனுடைய உண்மையான கொண்டாட்டம் எப்படி இருந்திருக்க வேண்டும். இதுக்கிடையில் இன்னும் ஒன்று கொண்டு போகிறேன். ஆதி அப்போஸ்தலர்கள் என்ன அதிகமாக அவர்கள் பிரசங்கித்தது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல். நீங்கள் இந்த 2வது அதிகாரம் எடுத்திங்கன்னா, 2வது அதிகாரம் 14வது வசனத்துலேருந்து அப்புறம் வேறெல்லாம் அந்த 5 பிரசங்கம் இவர் பண்ணுறாரு. அது என்ன, பேதுருவானவர் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம், அதுக்கு அடுத்ததாக 3வது அதிகாரம், 4வது அதிகாரம், 5வது அதிகாரம், 10வது அதிகாரத்தில் கொர்நேலியு வீட்டில் பண்ணுறாரு. அப்புறம் பேதுருவானவர் பண்ணது போல பவுலடியாரும் பண்ணுறாரு 13வது அதிகாரத்தில் பண்ணுறது. அப்புறம் 14 பண்ணுறாரு லிஸ்திராவில், 17வது அதிகாரம் அத்தேனை பட்டணத்தில் பண்ணுறாரு. இது போக வழக்காடும் பொழுது அங்கேயும் சொல்கிறாரு இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தை குறித்து. நீங்கள் முதல்ல சொல்லும் பொழுது நினச்சிங்க 40 நாட்கள் அவர்களோடு கூட இருந்தபோது நீங்கள் அந்த வசனத்தை பார்த்தீங்களா, அவர் தம்மை உயிரோடு இருக்கிறவராக, உயிர்த்தெழுந்தவராக அவர்களுக்கு நிரூபித்து காட்டுவாங்க. ஏன் இவ்வளவு அவசியப்பட்டது? அப்போஸ்தலர்கள் இவ்வளவு ஆணித்தரமாக பேச வேண்டியதாக இருந்தது உயிர்த்தெழுதலை குறித்து. ஏன் இயேசுவானவரும் அவர்களுக்கு இருந்த எல்லா ஐயப்பாடுகளை நீக்கி சொல்ல வேண்டியதாக இருந்தது? ஏன் நினைக்கிறீங்க? அவங்களுக்குள்ளே இருக்கிற அவ்வளோ அந்த கன்விக்ஷன் உள்ள வரும்படியாக அவங்களுக்குள்ள அது பூரணமாய் அவர்கள் அதை, இது எந்த ஒரு இதுவும் கிடையாது, அது பகற்கனவு கிடையாது, இது கிடையாது சொல்லலாம், பல வார்த்தைகள் நம்ம சொல்லலாம். இது கனவு கிடையாது, இது ஒரு இது கிடையாதுன்னு சொல்லி. ஸோ கர்த்தர் அதை அவர்களுக்கு திருஷ்டாந்தப்படுத்தி அவங்களுக்கு கடைசி வரைக்கும் 40 நாள் கூடவே இருந்து தம்மை வெளிப்படுத்தினார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொன்னார். இப்போ பவுலடியாரை பற்றி நம்ம பார்க்கும்போது அவருடைய அந்த
டிரான்ஸ்ஃபர்மேஷன். சிலுவையில் அறையப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் அப்படின்ற அந்த இதுதான் அவர் தெரிஞ்சிருந்தது. ஆனால் வந்து இப்போ அவர் தமஸ்குக்கு போகிற வழியில் இயேசுவா நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு அவர் சொல்லும்போது, அப்போ அந்த இயேசு மரித்தது இவருக்கு தெரியும். இப்போ இவர் நம்ம கூட பேசுகிறாருன்னா அப்போ அவர் சபிக்கப்பட்டவராக இருக்க முடியாது. சபிக்கப்பட்ட யாரும் உயிரோடு எழுந்திருந்திருக்க முடியாது. அப்போ இந்த இயேசு தான் மேசியா அப்படின்றத அவர் தெரிஞ்ச பிறகு தான் அவர் இதை பற்றி அறிவிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு பிறகு அதாவது உடனே அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா 9வது அதிகாரத்தில் தாமதமின்றி, அதாவது ஞானஸ்தானம் பெற்று ஒரு 3 நாள் உட்கார்ந்துருக்கிறாரு. திரும்ப அனனியா வந்து ஜெபம் பண்ணுறாரு. அப்புறம் கண்ணிலேருந்து செதில்கள் வருது. இன்னும் நீ தாமதிப்பதுன்னு நீ ஞானஸ்தானம் பெறு அப்படிங்கிறாரு. உடனே தாமதமின்றி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்து எல்லாரையும் கலங்கடிக்க பண்ணுகிறார். அதே மாதிரி எருசலேமுக்கு வந்த பிறகு யூதர்களையும் கிரேக்கர்களையும் இயேசுவே கிறிஸ்து என்று சொல்லி கலங்கடிக்க பண்ணுகிறார். அவர் எந்த இடத்துலையும் வந்து நீங்கள் பின்னாடி போனது மாதிரி நம்ம பார்க்கவே முடியல. எல்லா அப்போஸ்தலர்களும், எந்த அப்போஸ்தலர்களுமே வந்து இந்த வல்லமையிலேருந்து பின்னாடி வந்தது மாதிரியே இல்லை. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அவங்கள சும்மா இருக்க விடலை, தள்ளி விட்டுடுச்சு. ஒன்று நம்புறீங்கன்னா அது வெறும் நம்பிக்கையாக இருந்தால் அதுக்காக யாருமே உயிரை கொடுக்க மாட்டாங்க. சும்மா நீங்கள் நம்புங்க, இதை நம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிதடி ஒரு ஒரு அருவாளை கொண்டு வர்றாங்கன்னா எத்தனை பேர் விசுவாசத்தில் இருப்பாங்க? அவர் அடிப்படையாக வந்து இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் அது 100க்கு 150% உண்மை. இதை உண்மையாக அவர் உயிர்த்தெழுந்தால் அவரை நாங்கள் பார்த்தோம், அவர் எங்களோடு கூட இருக்கிறாருங்கிற அவருடைய இந்த ப்ரெசன்ஸ், இதுவே அவர்களுக்கு பெரிய நம்பிக்கையாக இருந்தது, பெரிய தைரியமாக இருந்தது. எல்லா இடத்துலையும் அதாவது துன்பப்படுகிறவர்கள் எல்லாரும் எல்லா இடத்துலையும் போய் நினச்சாங்க, சும்மா அழுதுட்டு போகலை. ஏதாவது ஒரு பிரச்சனை எந்த நாட்களில் வந்து அந்த முதல் 3 நூற்றாண்டுகள் எடுத்திங்கன்னா எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ துயரங்கள். நம்ம வந்து இந்த மிஷன் ஃபீல்டில் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது புதிதாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு எத்தனை விதமான துன்பங்கள். எபிரேயர்களது நிருபத்தினுடைய அடிப்படை என்ன? இவங்கெல்லாம் பின்னாடி வாங்கி போகும்போது அவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை, நீங்கள் விசுவாசிக்கிற விசுவாசத்தை குறித்து நீங்கள் ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்னு கொண்டு வர்றாரு. இந்த வல்லமையை திரும்ப நீங்கள் பெறணுங்கிறார். உயிர்த்தெழுதலின் வல்லமை எங்கே இனிஷியேட் ஆகுதுன்னா, பவுல் எழுதுகிறாள் எபேசியர் 2ஆம் அதிகாரம், அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த உங்களை. ஸோ ஆவிக்குரிய விதத்தில் நாம் மரித்தவர்களாக இருக்கிறோம். இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ளே வரும்பொழுது தான் ஆவிக்குரிய விதத்தில் நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். இந்த ஆவிக்குரிய விதத்தில் உயிர்ப்பிக்கப்படும் பொழுது தான் நாம் ஆண்டவரோடு கூட உறவு கொள்றதுக்கு அந்த ரெக்கன்சிலேஷன், அந்த ரிலேஷன்ஷிப், அந்த சன்ஷிப், டாட்டர்ஷிப் எல்லாமே இங்கே எல்லாமே அந்த அப்ராப்ரியேஷன் இஸ் டன் பை தி ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் தான் அதை வந்து நாம் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு அவர் அங்கே செயல்படுகிறார். ஸோ அதான் திருத்துவம். பிதாவானவர் அன்பு கூர்ந்தார், குமாரன் தன்னையை அர்ப்பணித்தார், பரிசுத்த ஆவியானவர் குமாரன் செய்து முடித்ததை நமக்கு சொந்தமாக்குகிறார், உள்வாங்கும்படியாக செய்கிறார். ஸோ அப்படி உள்வாங்கும் பொழுது அவர்கள் தனித்தன்மை படைத்தவர்களாக, வல்லமை படைத்தவர்களாக மாறுறாங்க. இந்த 40 நாள் அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி ஒரு பிரசிடெண்ட்டே இல்லை, முன் அனுபவம் யாருக்கும் உலகத்தில் எங்கேயுமே இல்லை. ஸோ இது அவங்களால நம்ப முடியல. ஆண்டவர் உயிரை எழுப்பிட்டார் அப்படிங்கிறதுக்கு வந்து அவங்களால நம்ப முடியல. அதனால தான் ஆண்டவர் வந்து திருப்பி அப்பியர் ஆகி he was trying to convince them. இந்த ட்ரைங் டு கன்வின்ஸுங்கிற அந்த காரியமே அவர் உயிர்த்தெழுதலுக்கு ஒரு அடையாளம், ஒரு எவிடன்ஸ். ஏன்னா இவங்க கட்டுக்கதை எழுதியிருந்தாங்கன்னா இவ்வளோ போராட வேண்டிய ஆண்டவர் திருப்பி வரணும்னு அவசியம். ஏன்னா இவங்களே கன்வின்ஸ் ஆகலை. ஆமாம். ஸோ அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்கே ஆண்டவர் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கார். 40 நாள் முயற்சி எடுத்து அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் சொல்லார், பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அந்த அப்ராப்ரியேஷன் ஆஃப் தி பவர் ஆஃப் ரெசரக்ஷன், உயிர்த்தெழுதலின் வல்லமையை உள்வாங்கும்படியாக அவர் செயல்படுகிறார். ஸோ இன்றைக்கு அதை நாம் இயேசு கிறிஸ்துவை எப்பொழுது ஏற்றுக்கொள்கிறோமோ ஆவியானவர் நம்மோடு கூட அந்த வல்லமையை உள்வாங்குகிறது மூலமாக ஆவியில் நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். ஆவியில் உயிர்ப்பிக்கப்படுகிறதுனாலே நாம் ஆண்டவரோடு கூட உறவு கொள்வதற்கான அந்த ஸ்லாக்கியம், அந்த ஸ்டேட்டஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ we are able to respond to God's promptings, அவருடைய வார்த்தைக்கு. ரோமர்கள் நிருபத்தில் ரத்தன சுருக்கமாக 1வது அதிகாரம் 4வது வசனத்தில்
இந்த வல்லமையை குறித்து பேசுகிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சன்னதியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார். அழகாக சொல்கிறேன், பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார். இவர் இங்கே எழுதணும்னா இது எவ்வளவு உள்ளே வாங்கியிருக்கணும். அவர் இதில் இது முழுவதுமாக உள்ள எடுத்து வாங்கிறார். ஏன்னா அந்த ரோமர்கள் பார்த்தா அதிகமாக அவர் என்ன சொல்லுவார், ஞானஸ்தானத்தையும் இதையும் ஒப்பிடுவார். அவருடைய மரணம் உயிர்த்தல். சொல்லுங்களேன், அதை கொஞ்சம் விளக்குங்களேன். பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்தானம் என்பது நாம் ஒன்றாக இணைக்கப்படுகிறது. கிறிஸ்துவின் சரீரமாக இப்போ தனித்தனியாக பாடுகளிலே அவருடைய பாடுகளிலே நாம் ஐக்கியமானால் நாம் ஐக்கியமாக இருப்பேன். இப்போ என்ன பார்க்குறோம், ஆண்டவர் எனக்காக சிலுவையில் மரித்தார். அது என்ன லாஜிக்கு? தெர் இஸ் நோ லாஜிக். ஸோ அங்கே தான் ஃபெய்த், நமக்கு அங்கே தான் விசுவாசம் வேணும். அவர் மரித்தார், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மரித்து விட்டார். அவர் மரணம் அடைந்தது எனக்காக என்று சொல்லி நான் விசுவாசிக்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த பாவ மன்னிப்பை, ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கு உள்ளாக ஒருவருக்குள்ளாக செயல்படுகிறார். நீங்கள் நான் முதல்ல சொன்ன 3 வார்த்தையும் கொண்டு வந்துட்டீங்க. என்ன சொன்னீங்க? நான் சொன்னேன்னா த ரியாலிட்டி, அது வந்து த ஃபெய்த், தென் த எக்ஸ்பீரியன்ஸ். இது 3 இருக்கணும். ஆனால் 3 வந்து சரியான ப்ரொப்போர்ஷனில் சரியான இதில் இருக்கணும். த ரியாலிட்டி, உண்மை என்ன, அதில் எந்த நம்ம விசுவாசிக்கிறோம், அந்த விசுவாசத்தின் மூலமாக நாம் என்ன அனுபவிக்கிறோம், அந்த அனுபவம் தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். வல்லமை, அந்த வல்லமை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம பேசணும்னா இல்லை, இந்த 3ம் தொடர்ந்து வந்திருக்கணும். அழகாக நீங்கள் 3ஐயும் அழகாக சேர்த்துட்டீங்க. அதில் நீங்கள் ஏதோ வல்லமையை பற்றி என்ன சொல்லணுன்றீங்க? இல்லை, அது இன்னொரு கான்டெக்ஸ்டில் பவுல் எழுதும்போது, பிலிப்பியரில் எழுதும்போது உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறியும்படிக்குங்கிறாரு. அது அந்த கான்டெக்ஸ்டில் அது ஒரு சொல்கிறது வேறு. அதாவது கிறிஸ்து எப்படி சிலுவையில் அறையப்பட்டு அவர் பாடுபட்டாரோ அதுபோல் அவருக்காக நான் பாடுபடணும், அவருக்காக நான் இறக்கணும். அவர் உயிர்த்தெழுந்தது போல் நானும் உயிர்த்தெழுந்தோம். அந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையாக கொடுக்கறது தான் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை. அந்த ஆமாம், அதுக்காக தான் முன்னாடி அந்த நம்ம பிலிப்பியர்கள் நிருபத்தை நம்ம படிக்கிறோம். இது அதை சொல்லும்போது அதனுடைய இதை எடுக்கும்போதே எனக்கு ஒரு பெரிய பயம் இருந்துச்சு. நானும் வந்து சிஸ்டமேட்டிக் தியாலஜிக்கில் போயிடக்கூடாதுன்னு வரிசையாக வச்சுட்டு, ஆனால் ஒவ்வொரு முறையும் அதனுடைய கான்டெக்ஸ்ட் எடுத்து சொல்லிட்டு வரோம். இவங்க அந்த கான்டெக்ஸ்ட்டை சொன்னதுனால பிலிப்பியர்கள் நிறுவனத்தினுடைய முக்கியமானது என்ன? சுவிசேஷம். உடன் பங்காளிகளாக இருக்கிறீர்கள், இதற்கு நீங்கள் ஒன்றுபட்டு வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்துவை போல 2வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் சொல்கிறாரு. 3வது அதிகாரம் வரும்பொழுது அது நான் என்னுடைய இதில் இருக்குது, நான் நோட்ஸ் எடுக்கேன். இந்த உயர்த்தனுடைய வல்லமையை நான் அறிய வேண்டும்னா என்ன சொல்லுவார்? நான் அதில் பார்க்கும்பொழுது எனக்கு பெருமையாக இருக்கிறத வச்சுட்டு நான் பேசினேன்னா உங்களோட ஐக்கியமாக இருக்க முடியாது. என்னுடைய காரியத்தை வச்சுட்டு நான் இதில் பிறந்தவன், அதில் உள்ளவன், இதில் உள்ளவன் அப்படின்னு சொல்லி என்னுடைய இதை மட்டும் நான் வச்சு பார்த்தேன்னா நானும் நீங்களும் தெர் இஸ் நோ காமன் கிரவுண்ட். இப்போ இதெல்லாம் நான் வந்து குப்பைன்னு நினைக்கிறோம்னா எங்கே வர முடியும்? அவருடைய பாடுகள், அவருடைய உயிர்த்தெழுதல், இந்த உலகம் இல்லை என் உலகம், இனிமேல் வரக்கூடிய நோக்கி பார்த்துட்டு இருக்கேன். அதை நான் கொண்டு வந்துட்டேன்னா அந்த வல்லமை இப்போ உங்களுக்கு எனக்கு இடையில இருக்கக்கூடிய எல்லா தடைச்சுவரையும் நீக்கும். நீங்களும் நானும் ஒன்றானா சுவிசேஷ ஊழியத்தை சேர்ந்து செய்வோம். ஒன்றாகலைன்னா கமிட்டி போடுவோம். இந்த வல்லமை எங்கே வருது? இந்த 3வது அதிகாரம் நல்லா கரெக்டாக சொன்னீங்க. நான் அதுக்கு முன்னாடி இதுலேயும் வச்சுருக்கிறேன். எதற்காக அவர் சுவிசேஷத்தை சொல்கிறார்? 2வது அதிகாரத்தில் எதுக்காக சொல்கிறார்? 1வது அதிகாரம் 27வது வசனத்தில் நான் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி நீங்கள் சுவிசேஷத்திற்கு பாத்திரராய் நடந்து கொள்கிறீர்கள், அதாவது அதுக்கு பாத்திரராய் எல்லாம் ஒத்துமையாக இருக்கிறீங்களா அப்படின்னு பார்க்குறாரு. இந்த வல்லமை எதில் வெளிப்படுது? நீங்களும் நானும் கர்த்தருடைய சுவிசேஷத்தில் ஒன்றுபட்டு அவருடைய சுவிசேஷத்துக்காக பாடுபடுகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வெளிப்படுது. நீங்களும் நானும் ஒன்றுபடலைன்னா சுவிசேஷம் இல்லை. சபை பிரிந்திருந்ததென்றால், குடும்பங்கள் பிரிந்திருந்தன என்றால், பிள்ளைகள் பிரிந்து விட்டார்கள் என்றால் அதில் சுவிசேஷத்தினுடைய வல்லமை இல்லை. நல்லா ஒரு கரெக்டாக அந்த இடத்துல எடுத்து கொடுத்தீங்க. பிலிப்பியர்கள் நிருபம் அழகாக சொல்கிறார். நான் அந்த வல்லமையை அறியணும்னா இதெல்லாம் நான் விடணும். அதுக்கு மேலே ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுக்குறாரு. முதல் நூற்றாண்டில் இருந்த அப்போஸ்தலர்களும் அந்த உயிர்த்தெழுந்தலுடைய வல்லமையை பெற்றதுனால தான் அவங்க
இந்த நற்செய்தியை எல்லா இடங்கள்லையும் போய் முடிஞ்சுச்சு, சொல்ல அறிவிக்கிறாங்க, முடிஞ்சுச்சு. தைரியமாக அறிவிக்கிறாங்க. தைரியமா வாழ்வையும் ஒரு துச்சமா எண்ணாம மரணத்திற்கு தயாரா இருந்தாங்க. அதாவது ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுடைய வல்லமை இருக்க போய் தான் உண்மையாகவே கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது என்று சொல்லி அவங்க பார்த்ததுனால தான் அவங்க வந்து தன்னை எந்த ஒரு பொருட்படுத்தாமல் நான் செத்தாலும் பரவாயில்ல அவருக்காக நிற்பேன்னு சொல்லி நின்னாங்க. அதுக்கு தானே ஆண்டவர் உங்களை கூப்பிட்டாரு. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன்னைத்தானே வெறுத்து என் சிலுவை எடுத்துக்கொண்டு இல்லை ஏதோ காரை நல்ல பெரிய காரை எடுத்துக்கொண்டு ஏன்னா ப்ரைவேட் ஜெட்டை ப்ரைவேட் ஜெட் எடுத்துக்கொண்டு ரைட் அப்படி சொல்லலை. தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இந்த அதாவது நான் திரும்ப வரும்போது அது பேச இல்லை, நல்ல சரியான குறிப்பு நீங்கள் சொன்னது, நல்லது சொல்லணும், அது உண்மைதான். இது காமன், அதாவது காமன் ஃபார் அ கிறிஸ்டியன் இஸ் திஸ். அதாவது காலிங்கில் அதாவது அவருக்காக பாடு அனுபவிக்கிறதுங்கிறது இன்க்ளூடட். அதை இன்னைக்கு விட்டுட்டு ஊழியம் வந்து ஒரு சொகுசு அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்கல்ல, இது வந்து வேதத்துக்கு முரணானது. இது வந்து நம்முடைய எதிராளியுடைய பக்கத்தில் இருந்து வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வேதத்துக்கு ஒத்த இந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு அப்படிங்கிறது நம்ம அதை கூட லிமிட் பண்ணிடுறோம் பாடுகள் சொல்லிட்டு. பட் ஆக்சுவலாக ரோமன் வேர்ல்டில் சிலுவை எடுத்து போனோன்னா என்ன அர்த்தம்? அவமானம், சாக போகிறான், அவ்வளோதான். டை. அதுதான் ஜீசஸ் சொல்லுவேன், நீ வந்து எனக்கு ஸ்டேஷனாக இருக்கணும்னா சாகிறதுக்கு ரெடியா இல்லைன்னா நீ ஸ்டேஷன். இந்த கார் ஓட்டும் போது யாராவது கொடுக்க வந்தா வீட்டில் சொல்லிட்டு வந்தியா அப்படின்னாங்களே, இல்லை அப்படிதான் சொல்லுவாங்க, வீட்டில் சொல்லிட்டு வந்தியா அப்படிம்பாங்க. அப்படின்னா எடுத்தோம், ஆர் யூ ரெடி டு டை? இந்த ஜெர்மன் தியாலஜன் போனாஃபர் சொல்லுவார், கிரைஸ்ட் கால்ஸ் யூ, ஹி கால்ஸ் யூ டு டை. கிறிஸ்து உன்னை அழைக்கும் பொழுது அவர் உன்னை சாவதற்காக அழைக்கிறார். அதான், ஏன்னா அவர் செத்தார், ஹி sacrificed his life. ஹிட்லர் கில்டு. அந்த நாசி ஜெர்மனியில் இவர்ஸ் ஃபியூ பாஸ்டர்ஸ் ஹூ அப்போஸ்ட் அவருக்காக சாகிறது. அதான் முக்கியம். அவருடைய ஊழியத்தின் நிமித்தமாக சாகிறது. ஸோ அவர் பிரசன்ல எல்லாரும் சாகுவாங்க. அவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதன் மூலமா என்ன உபத்திரவம் வந்தாலும் அதை சகித்து கொண்டு அவர் ஜெயிலிருந்து எழுதினது சாகிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறது. கரெக்ட். ஸோ சீஷத்துவம் அப்படின்னாலே நான் ஆண்டவருக்காக சாவதற்கு உயிரை கொடுப்பதற்கு ஆயத்தம். அதுக்கு ரெடி இல்லைன்னா இனிஷியேஷன் இல்லைன்னு அங்கே ஒரு கிரே ஏரியாவே இல்லை, பிளாக் அண்ட் ஒயிட் கேட்டகாரிக்கல். அதில் இன்னொன்று, இந்த சிலுவையை சுமக்கிறது இருக்குல்ல, லிட்டரலாக ஆட்கள் எடுத்துட்டு இங்கெல்லாம் வெளியே தெரியும்படியாக தொங்கப்பட்டு இருப்பாங்க. இது வந்து எந்த ஒரு இதுக்கும் உதவாது. இது ஆண்டவர் அதை மீன் பண்ணதே இல்லை. பார்த்தாலே தெரியல, அதை காட்டி நான் கிறிஸ்தவன்னு காட்டுறதில்ல, நீ உன்னுடைய வாழ்க்கையை காட்டு. அவருக்காக அவமானப்பட ஆயத்தமாயிரு, அவருக்காக கஷ்டப்பட ஆயத்தமாயிரு, அவருக்காக சாகவும் ஆயத்தமாயிரு. இது இல்லை அப்படின்னா அங்கே ஒன்றுமே இல்லை, அது ஊழியம் அல்ல. வர்ஷிப் அதாவது கொடுக்கணும், கிவிங் ஆர் லைஃப், ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கணுன்றது நம்ம வாசிக்கிறோம். ஏப்ரஹாம் வந்து வர்ஷிப்னு சொல்லும்போது எதை சொல்கிறாருன்னா, நாங்கள் போய் ஆராதிச்சுட்டு வரோம், தொழுது கொண்டு வரோம். அப்போ அவருக்கு தொழுது கொள்ளுது இல்லைன்னா தன்னோட ஒரே பேரான குமாரனை ஈசாக்க ஒப்பு கொடுக்கறது தான் அவருக்கு தொழுகன்னு பார்க்குறாரு. ஆதியாகமம் 22:5 யோபு சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். எடுத்தார்ன்றது ஆராதனை, எடுத்தார்ல தான் ஆராதனை. கொடுத்தார் ஆராதனை இல்லை, எடுத்தார்ல தான் ஆராதனை. எடுத்தார் மறந்துடாதீங்க. நீங்கள் அதை ஆபிரகாம் வந்து ஈசாக்க கொடுக்க வந்தது, அது வந்து இந்த உயிர்த்ததனுடைய நிழலாக இருக்கிறதுன்னு எபிரேயரில் அவர் சொல்கிறாரு. ஆமாம், சொல்லுங்க. அப்படியே அது அவர் நிழலாட்டமாய் பெற்றுக்கொண்டார். பட் ஃபார் ஹிம் இட் வாஸ் வர்ஷிப். ஐம் கோன் டு கிவ் த க்ளோசஸ்ட் டு மை ஹார்ட். நான் கொடுக்குறேன், எனக்கு ஒரே பேரான குமாரன், எனக்கு வந்து இவன் மேலே தான் எல்லா ஆசையும் இருக்கு. நான் ஆண்டவர் கேட்டார், ஐ வில் கோ அண்ட் கிவ் ஹிம். அவன் வேலைக்காரங்கிட்ட சொல்கிறாங்க, வில் கோ அண்ட் வர்ஷிப் ஹிம் அண்ட் கம். ஸோ கிவிங் மை சன் டு காட் ஹூ ஹஸ் ஆஸ்க்ட் மீ இஸ் மை வர்ஷிப் அப்படின்னு சொல்கிறார். யோபு சொல்கிறாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், தட் இஸ் கர்த்தரோட நாமம், தட் இஸ் வர்ஷிப். அதே யோபு சொல்றார், என்னுடைய சொந்த கண்களால் அவர் பார்ப்பேன். அப்புறம் நம்ம நியூ டெஸ்ட்மெண்ட்ல பார்க்குறோம், எபிரேயர் 10:34 நியூ டெஸ்ட்மெண்ட் விசுவாசிங்க எப்படி இருந்தாங்கன்னா, எபிரேயர் சொல்றார், நீங்க உங்களுடைய பொருட்களை நீங்கள சந்தோஷமா என்ன பண்ணிட்டீங்க, நீங்க கொடுத்துட்டீங்க. யூ ஆர் இன் ட்ரிபுலேஷன், நீங்க நான் சந்தோஷமா, ஏன்னா வரப்போகிற மகிமை உங்களுக்கு தெரியும் என்னன்னு, சந்தோஷமா கொடுத்துட்டீங்க.
அப்போ எல்லாமே ஆராதனை என்பது கொடுப்பது, லவ் என்பது இட் இஸ் கிவிங். லவ் இஸ் நாட் ரிசீவிங், லவ் இஸ் ஓன்லி கிவிங். அண்ட் தட்ஸ் வை இப்போ ரோமர் 12:2 இல்லை ரோமர் 12 உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக நீங்கள் ஒப்பு கொடுங்கள். கிவ் எவ்ரி திங் டு காட், கிவ் யுவர் செல்ஃப் டு காட். இதுதான் நம்ம வந்து சிலுவையில் நம்ம அவர் பின்னால் போகிறோம் அப்படின்றது. வி ஆர் டையிங். சிலுவையினுடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு நித்தியத்தை குறித்து எந்த அளவுக்கு வல்லமையை கொடுக்கிறது? ஏன்னா 2 பகுதியில், ஒன்று கொரிந்தியர் 15வது அதிகாரம் முழுமையாக இந்த உயிர்த்தெழுதலை பற்றி பேசுகிறாரு. உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் அதாவது முதல்ல நான் வந்து இயேசுவனுடைய அதாவது சிலுவை இல்லை என்றால் அப்படின்னு கொண்டு வந்தேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன், அதோடு சேர்ந்து அவருடைய சிலுவை மரணமும் உயிர்த்தெழுதலும் இல்லை என்றால் இதை நம்ம வந்து சுவிசேஷத்துலேருந்து அப்படியே எடுத்துட்டு இதை சொல்லாமல் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பன்மடங்காக பிறகு பண்ணுவார் அப்படின்னு அதை வந்து நம்ம புட்டு ஏதாவது உடைச்சி தேவையானதை மட்டும் சொல்லிட்டு வந்ததுனால எந்த அளவுக்கு நம்முடைய சபைகள் சாரமற்று போய்விட்டன. கடன் பிரச்சனையிலிருந்து விடுவிப்பார். ஒரு வீடு இருக்கிறதா 2 வீடுகள் கொடுப்பார், ஒரு கார் இருக்கிறதா 2 கார்கள் கொடுப்பார். இப்படி நற்செய்தியிலிருந்து முக்கியமானதை எடுத்துட்டு இதெல்லாம் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு அதாவது அதாவது கொடுப்பதை பற்றி சொல்கிறாங்க, தியாகத்தை பற்றி சொல்கிறாங்க, அதுக்கடுத்ததாக கர்த்தருக்காக மரிப்பதை பற்றி பேசுகிறாங்க. அதாவது அந்த வல்லமை எங்கெல்லாம் வெளிப்பட்டது அவருடைய அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில். எந்த அப்போஸ்தலர் ஒரு என்ன அகால மரணம், அதாவது அகால மரணம்னு நம்ம சொல்கிறோம், அது எந்த அப்போஸ்தலர் சாவதானமாக ஓகே போய் படுத்தோம், ஆஸ்பத்திரியில் படுத்தோம், அப்படியே மரணம் அடைந்தோம், எந்த அப்போஸ்தலர் இருந்தாங்க? எந்த அப்போஸ்தலருக்கு அப்படி இருந்தது? இவங்களாம் என்ன சொல்கிறாங்களா, இவங்கெல்லாம் வந்து விசுவாசிக்கலை, அதனால் நான் இப்படி தான் விசுவாசிப்பேன், எனக்கு இப்படி தான் நடக்கும். இல்லை, அவங்க அதாவது அப்போஸ்தலர்கள் அதற்காக அழைக்கப்பட்டார்கள். நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்காகவே அழைக்கப்பட்டேன்னு சொல்கிறான். இல்லை, யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். கடைசியாக அது வந்து கடவுளுக்கும் அவர்களுக்கும் உள்ள உறவு. மத்திய 7ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாங்க, ஒரு கூட்டத்தை நம்முடைய நாமத்தினாலே நாங்கள் இதை பண்ணோம், அதை பண்ணோம், அதை பண்ணணும் வருன்னு சொல்லுவீங்க. ஆமாம், சொல்லுவீங்க. வந்து ஆண்டவர் அக்கிரமக்காரர் என்னை விட்டு அகன்று போங்க. ஸோ ஊழியம் என்ற பெயரில் அல்லது ஊழியம் என்ற போர்வையில் அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு. அது ஒரு வேதனைக்குரியான காரியம். இந்த உயிர்த்தெழுதின் வல்லமை அவருடைய வாழ்க்கையிலே அனுபவத்தில் இருக்குமானால் ஆண்டவர் இந்த அளவுக்கு ஒரு மோசமாக போய் ஒரு ஊழியம் செய்கிறதுக்கு ஆவியானவர் விட மாட்டார்னு தான் என்னுடைய கணிப்பு. அதாவது அதை என்னுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகத்தில் வந்து நீ இடம் பெறுவார். பவுலடியார் நிறைய வந்து இந்த உயிர்த்தனுடைய வல்லமையை குறித்து பேசிக்கிட்டு இருக்காரு. எபேசியர்கள் நிருபம் அவருடைய 1வது அதிகாரத்தில் 14வது வசனத்துக்கு பின்பதாக முதலாவது ஜெபம் பண்ணுவார். ஜெபம் பண்ணும்போது அவர் சொல்கிறாரு, அதாவது பொதுவாக வந்து வல்லமையை குறித்து பேசும்போது முந்தைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி கிரியை குறித்து சொல்லுவாங்க. வானத்தை உண்டாக்கி சிருஷ்டித்து அப்படின்னு சிருஷ்டிப்பை பற்றி பேசுவாங்க. பின்பதாக புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது வல்லமையை குறித்து பேசும்பொழுது எல்லா இடத்துலையும் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய வல்லமை. முதல்ல வந்து கிரியேஷனை பற்றி சொல்கிறாங்க, இங்கே வந்து இந்த ரிசரக்ஷனை பற்றி பேசுவாங்க. அப்போ அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு மனக்கண்களை திறந்தரல வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அந்த வல்லமையின்படி வாசித்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். 1:19 வாசிங்க. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இனதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். அழகான பிரேயர். இன்றைய நாட்களிலே நம்முடைய சபைகளுக்கு நாம் ஜெபிக்க வேண்டும் என்றால் இந்த ஜெபம் வந்து எழுதி போட்டு கூட வாசிக்கலாம். மனக்கண்களை திறந்தரல வேண்டும். பிசாசானவன் இந்த நாட்களிலே ஏதோ ஒன்றை கொடுத்து இதுதான் வல்லமை, இதுதான் பெரிது, இதுதான் ஆசீர்வாதம், இதுதான் சுவிசேஷங்கிற அளவுக்கு நம்ம வந்து மழுங்கடித்து விட்ட போது மனக்கண்களை திறந்த வேண்டுமென்றால் கர்த்தர் செய்த இந்த சிலுவை மரணம், அவருடைய உயிர்த்தலினுடைய வல்லமை எந்தெந்த இடத்துலலாம் அந்த வல்லமை வெளிப்பட வேண்டும்னு நினைக்கிறீங்க? சரி, எங்கள் சர்ச்சில் வந்து நம்ம சபைகளில் இந்த இடத்துலலாம் அந்த வல்லமை வெளிப்பட்டிருக்க வேண்டும். நான் ஒரு இடத்த டக்குன்னு சொல்லிட்டா
ஆண்டவரே இந்த டௌரி என்கிறதை அழித்து ஆண்டவரே அதில் உம்முடைய வல்லமை வெளிப்பட வேண்டும். வெறும் யாரா வந்து இந்த பொண்ணுக்கு எவ்வளவு போடுவேன்னு கேட்கக்கூடாது ஆண்டவரே, எவ்வளோ கொடுப்பேன்னு கேட்கக்கூடாது ஆண்டவரே. ஏன்னா மாடு வைக்கிறவன் கூட கயிறு வாங்கிட்டு வருவான். வேதத்தின்படி ஆண்கள் தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி ஆள் இருந்தால் சொல்லுங்க. ஈசாக்குக்காக நான் நேரடியாக வர்றேன். ஆண்டவரே இந்த டௌரி என்கிற அந்த கட்டுப்பாட்டிலிருந்து நாங்கள் வெளிவர இந்த உயிர்த்தனுடைய வல்லமை இந்த கட்டுப்பாடை உடைக்கட்டும் ஆண்டவரே. இல்லை, நீங்கள் டௌரியை மட்டும் சொல்கிறீங்க, ஜாதி இந்த ஜாதியில் தான் நான் வந்து பொண்ணு எடுப்பேன், அந்த வல்லமை வெளிப்படணும்ல. நான் ஆரம்பித்தேன், நீங்கள் அடுத்தது சொல்லுங்க. ஆமாம், இந்த ஜாதிக்காரன் தான் இருக்கணும், இவங்க கம்யூனியன் கொடுத்தா தான் நான் எடுப்பேன், இவங்க சர்ச்சில் தான் எடுப்பேன், அவன் வாங்கி வச்சு குடித்ததை நான் குடிக்க மாட்டேன். சபையே வந்து ஜாதி பேர்லே இப்போ தனித்தனி சபைகள் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ கிறிஸ்துவின் வல்லமை அங்கே வெளிப்படணும், லைஃப்ல வெளிப்படணும், வாழ்க்கையில் சர்ச்சினுடைய லைஃப்ல, சர்ச்சினுடைய வாழ்க்கை முறை இல்லை வெளிப்படணும். அதாவது ஒரு ஒழுங்கு முறைமை இருக்க வேண்டும். அதாவது மூத்த புருஷர்கள், மூத்த ஸ்திரீகள், வாலிப புருஷர்கள், வாலிப ஸ்திரீகள். அதில் இந்த என்னது தீத்து எழுதினர் 2வது அதிகாரத்தில் சொல்லும்போது தேவனுடைய உபதேசம் தூஷிக்கப்படாதபடிக்கு உங்களை குற்றம் சாட்டுகிறவர்கள் உங்களிடத்தில் எதுவும் கண்டுபிடிக்க முடியாமல் அவர்கள் வெட்கப்படத்தக்கதாக, துன்மார்க்கன் ஏதுவான வெறி கொள்ளாதபடி. ஆமாம், அதுக்கு அடுத்ததாக கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் அலங்கரிக்கத்தக்கதாக. இதெல்லாம் வல்லமை வெளிப்படுகிறது. வேற எங்கெல்லாம் வெளிப்படும்? அதாவது அவர் ஒழுங்கும் கிரமமாக ஒருவரோடு ஒருவர் வாழக்கூடிய வாழ்க்கையில வல்லமை வெளிப்படுகிறது. வேற எங்கெல்லாம் வெளிப்படும்? தனிப்பட்ட வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில கிறிஸ்துவின் குடும்ப வல்லமை, வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே போய் நம்ம சுவிசேஷம் நம்மளே போய் சொல்லணும். சபையில் உள்ள ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு சொல்ற அந்த வல்லமை கிடைக்கணும், விசுவாசிக்கணும், இவங்க ஜெபம் பண்ணணும். ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு சீஷன், விசுவாசின்றதோட இன்னொரு வார்த்தை சீஷன். அவங்க ஜெபம் பண்ணால் பிசாசுகள் துரத்துண்டு போகும், அவங்க ஜெபம் பண்ணால் வியாதிகள் குணமாகும் அப்படின்றது தான் ப்ராமிஸ். அப்படின்றது தான் ஒரு விசுவாசித்தால் அவர் அடையாளம். எக்ஸசைஸ் ஒரு அத்தாரிட்டி. இல்லை, அதில் ஒரு சின்ன ஒரு தவறு நான் உணர்றேன். ஆண்டவர் வந்து சொல்லும் பொழுது வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனாலே நீங்கள் போங்க, என்னுடைய நாமத்தினாலே போங்கன்னா நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறேன், அந்த அதிகாரத்தில் போங்க அப்படின்னு சொல்லணும். ஆமாம், அது அந்த அதிகாரத்தை எக்ஸசைஸ் பண்ணுறதுங்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் தெளிவில்லை இல்லை. ஏன்னா அதிகாரம் வந்து கடவுள்கிட்ட தான், கடவுளுக்கு அவர்கிட்ட தான் இருக்குது, நம்மகிட்ட அதிகாரம் இல்லை. நான் சொல்கிறேன், அந்த எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறது வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லை, அப்ராப்ரியேட். அது உள்வாங்கி. ஆமாம், நம்ம சொந்த வாழ்க்கையில் அவருடைய இது நம்ம அனுபவிக்கிறோம். ஆமாம், அப்புறம் வந்து அவருடைய நாமத்தினால நம்ம வந்து மக்களுக்கு சொல்லுகிறோம், மக்கள் விடுவிக்கப்படுகிறாங்க. ஏன்னா பேதுருவான என்ன சொல்றாரு, நீங்க எதுக்காக எங்களை பார்க்குறீங்க, எங்களுடைய சுய பக்தினாலோ இல்லது சக்தினாலோ நாங்க இதை செஞ்சோமா? இல்லை, இயேசு கிறிஸ்துவோடைய நாமத்தினால. இயேசு கிறிஸ்து அவர் வந்து தான் சுகப்படுத்தினார். ஆனால் நிச்சயமா அவங்க போய் என்ன செஞ்சாங்க, ஒரு இடத்துல நீ என்ன வேணும் உனக்கு, அதுக்கு மேலே காசு பணத்துக்கு மேலே நான் உனக்கு கொண்டு தரப்போறேன். they started ப்ரேயர், வெளியே போய் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆமாம், நான் அந்த எக்ஸசைஸுங்கிற சொன்ன வந்து அதாவது கிறிஸ்துவுக்குள்ள அதிகாரத்தை நம்ம எடுக்கிறோங்கிற மாதிரி மீனிங்ல வரக்கூடாது. இல்லை, அதுல தவறான ஒரு அர்த்தம். நிச்சயம், ஏன்னா அவருக்கு தான் அதிகாரம், அவருக்கு தான் பிதாவானவர் வந்து எல்லா அதிகாரத்தையும் அவருக்கு தான் கொடுத்துருக்காரு. அது பேசிவில் சொல்லப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா பிதாவானவர் எல்லா அதிகாரத்தையும் எனக்கு கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறார். அவருடைய அதிகாரத்தை எடுக்கிறது நமக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. பிள்ளைகளாக்கும் அதிகாரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாரு, அவருடைய பிள்ளைகளாகும் அதிகாரம் கொடுத்திருக்காரு. அது அதிகாரங்கிறது ஆக்சுவலா ரைட். He has given us the right to become, not authority. சரியான டிரான்ஸ்லேஷன் வந்து he has given us the right to become God's children. கடவுளுடைய பிள்ளைகள் ஆகும்படியான உரிமையை கொடுத்திருக்கிறார், அதிகாரம் இல்லை. அது நம்ம தப்பா புரிந்து கொள்ளக்கூடாது. அதாவது அந்த உரிமையை வந்து நம்ம வந்து கொண்டாட வேண்டும். அந்த நிச்சயமாக அந்த உரிமையை கொண்டாட வேண்டும். அது கொண்டாடப்பட வேண்டிய உரிமை. ஆமாம், கொண்டாடப்பட வேண்டிய உரிமை. அது நமக்கு தகுதி கிடையாது. ஆனால் கடவுள் வந்து அவருடைய அவ்வளவுதான், சிம்பிள். அவருடைய மகனுடைய மரணத்தின் மூலமா நம்மளை தகுதிப்படுத்தியிருக்கார். கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்னன்னா, பிசாசின் மேலும் வியாதிகள் மேலும் கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். வியாதி, நீங்கள் எந்த சர்ப்பத்தை எடுத்தாலும் உங்களுக்கு அதிகாரம் கர்த்தர் கொடு. பிசாசு மிதிப்பதற்கு உனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அதாவது சர்ப்பங்களையும் தேன்களை எடுப்பதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. உலகத்துல எதை நீங்க திறக்கிறீர்களோ அது அங்கே கிரைஸ்டுடைய அதிகாரம் நமக்கு இல்லை. கிரைஸ்ட் வந்து he is the ruler. we are அவருடைய சேர்ந்து நம்ம ஆளுகை செய்ய போகிறோம்.
நீங்கள் அது என்னது மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 20வது வசனத்தை சொல்லுங்க. அதன்படி அவர்கள் போய் செய்தார்கள். என்ன இப்போ வந்து நம்ம கிராமத்திலே பார்க்குறோம், கிராமங்களில் வந்து ஜெபம் பண்ணுறாங்க, அவங்களே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இப்போ போய் சுவிசேஷ ஊழியம் செய்கிறவங்க எண்ணெயை பூசி தேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களே செய்ய ஆரம்பிச்சாங்க. இயேசுவின் நாமத்தினால தான் போறாங்க. இயேசுவின் நாமத்தினாலே கூட தான் போறாங்க. ஆமாம், இயேசுவின் அந்த அதிகாரம் அவர் நாமத்துக்கு தான் பிசாசுகள் பயப்படுது. ஸோ ஆமாம், இதை நீங்கள் சொல்கிற சுய பக்தினாலோ அது சொந்த புத்தினாலோ நம்ம செய்கிறதில்ல. கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்துருக்க அந்த கிருபையினாலே அவருடைய நம்ம அனுப்பியிருக்கிறதுனால இஸ் கமிஷனிங் எஸ், அவருடைய கமிஷன் இயேசுடைய நாமத்தினாலே அந்த அனாயிண்டிங் நமக்கு கொடுக்குறார். இப்படி இயேசுவை அனாயிண்ட் பண்ணியிருக்கிறாரோ அப்படி அதுதான் ஸ்பிரிட் ஃபில்டு லைஃப்பில் அனாயிண்டிங் பெற்றுக்கொண்டு. ஆனால் சொல்கிறது என்னதுன்னா, சில பேர் சொல்கிறாங்க ஏதாவது நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிறது இல்லை, இது கர்த்தர் செய்கிறார். நாங்களும் அப்பிரயோஜமான ஊழியக்காரர்கள் என்ன செஞ்சோம், அதை சொன்னதை மட்டும்தான் செஞ்சோம், அதுக்கு மேலே செய்யலை, அது கூட ஒழுங்காக செய்யலை அப்படின்றாங்க. கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட நானே எல்ஷதாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களா, அதை மீன் பண்ணுறாங்க. ஓகே, நிறைய பேர் சொல்கிறாங்க என்னன்னு, நான் தான் எல்ஷதாயின்னு சொல்லுவாங்க, என்ன நான் தான் கிறிஸ்துவனே சொல்லுவாங்க. ஏன்னா இதெல்லாம் நிச்சயமாக நடக்கும். ஆனால் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக பிதாவானால் அனுப்பப்பட்டு அவர் சிலுவையிலே மரித்தார். அவர் மரித்தது உண்மை. அவர் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுப்பப்பட்டார், அது 100க்கு 100 உண்மை. அவர் தன்னுடைய சீஷர்களை ஆகிய நம்மை அவருடைய சீஷர்களாக அவருடைய சாட்சிகளாக அந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறார். அதற்காக அவர் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும்படியாக வைத்திருக்கிறார். மேலாக ஒரு நாளிலே அவர் திரும்ப வரப்போகிறார். அவர் ராஜாதி ராஜாவாக, அவர் தேவாதி தேவனாக, சர்வ உலகத்தையும் ஆளக்கூடியவராக அவர் திரும்ப வரப்போகிறார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. அவர் என்றென்றும் ஆளுகை செய்கிற தேவனாக வருவார். அவர் எப்பொழுதும் சிம்மாசனத்திலே அமர்ந்திருப்பவராக வருவார். அந்த காட்சியை, அந்த வல்லமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒருவேளை யாராவது மரித்தவர்கள் இருந்தார்கள் என்றால் அவர்களுக்காக புலம்ப வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் கர்த்தருக்குள்ளே மரித்தவர்கள் திரும்ப கர்த்தராகி இயேசுவானவர் எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அதே போல் அவர் உயிர்த்தெழுவார்கள். அதற்கு பின்புதான் நாம் அவரை போல மாறுவோம், அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். பவுலடியார் தெளிவாக இதை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். அவருக்கு கொடுக்கப்பட்ட அருளினாலே கர்த்தராகி இயேசுவானவர் வருவார். அவர் ராஜாதி ராஜாவராக வருவார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த தேவன். அவருடைய நாமத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஒரே சபையாக, ஒரே குடும்பமாக இணைந்திருக்கிறோம். இதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை உடைக்கக்கூடாது, ஒட்டுமொத்தமாக நாம் பார்த்துருக்க வேண்டும். இதில் நாம் வளர்ந்திருக்கும் போது மட்டுமல்ல, அநேகருக்கு வாழ்ந்து நம்முடைய வல்லமையை காட்ட வேண்டும். வல்லமை சொந்த வல்லமை இல்லை, கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடிய வல்லமை. கர்த்தர் தாமே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக.